நாகை மற்றும் அதன் சுற்றுவட்டார இடங்களில் பெய்த கனமழை காரணமாக 50,000 ஏக்கர் சம்பா தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார். சகாதேவன், விவரங்கள். நாகப்பட்டினத்துல 3 நாளாவே கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக நாகை, திருமருகல், வேதாரண்யம், வேளாங்கண்ணி, கீழ்வேளூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கி எடுக்க சூழல் ஏற்பட்டாலும் விவசாய பாதிப்பு என்பது அதிக அளவில் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நாம் தற்போது பார்க்கக்கூடிய பகுதி காமேஸ்வரம், புதுப்பள்ளி, பட்டிரோடு, வேட்டைக்காரனிற்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட 50,000 ஏக்கருக்கும் மேலாக அந்த சம்பா இளம் பயிர்கள் நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளுக்கும் கழுகு நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறுவை முடிந்ததை தொடர்ந்து அடுத்தபடியாக அவர்கள் உடனடியாகவே சம்பா தாளடி விவசாய பணியை தொடங்கினார்கள். இந்த நிலையில் கொட்டி தீர்த்து வருகின்ற அந்த கனமழை காரணமாக பயிர்கள் முழுவதுமாக மூழ்கி அழுகக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும், மழை ஓய்ந்து தண்ணீர் வடிந்தால் மட்டுமே கிட்டத்தட்ட ஏக்கருக்கு 25,000 ரூபாய் செலவு செய்து பயிரிட்டதை மீட்க முடியும் எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் வேளாண் துறை அதிகாரிகள் சார்பாக ஒருபுறம் மழை பாதித்த பகுதிகளில் மழைநீர் பயிர்கள் மூழ்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.